கிடையாது. திரு பாலச்சந்திரன் குறுக்கிடுவார். ஃபீல்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறது ரொம்ப முக்கியம். சட்டமன்றத்தில் திரு பிடிஆர் பழனிவேல்ராஜன் சொன்னார், இந்த தாலிக்கு தங்கம்ங்கிறது அதிமுக ஆட்சியிலேயே 2 ஆண்டுகளாக கொடுக்கப்படவில்லை. ஒரு பார்ட்டி சட்டமன்றத்தில் சொன்னார், அதை யாரும் மறுக்கலை. அப்போ இவங்க அந்நேரமே ஸ்கீம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஆனால் அதை நிப்பாட்டிட்டாங்க. 1. 2வது, இவங்க மாதம் 10,000 ரூபா அங்கே கொடுக்கல, ஒரு ஒன் டைம் பேமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. மாதம் 10,000 சொல்லலை பீகாரில், அது தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அப்போ ஆக ஒரு வருஷத்துக்கு மொத்தமாக அவங்களுக்கு 10,000 கிடைக்குது, இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 12,000 ரூபா கிடைக்குது. இது ரெண்டுக்கும் நிச்சயம் வேறுபாடு இருக்கு. அடுத்து இந்த ரெட்டை என்ஜின் ஒரு தியரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. ரெட்டை என்ஜின் இருந்தால் தான் மாநில அரசும் மத்திய அரசும் ஒரே கட்சியினால் ஆளப்பட்டால் தான் அங்கே பெனிஃபிட்லாம் கிடைக்கும்னு. மணிப்பூரில் என்ன பெனிஃபிட் கிடைக்குது? அதை நாடு மட்டும் இல்லை, உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரெட்டை என்ஜின் நடந்ததுன்னா உடனே எல்லாம் சரியா போயிருமா? அதனால இதெல்லாம் சரியான கூற்றுகள் கிடையாது. அவ்வளவுதான். அதாவது இந்த பெண்கள் உரிமை திட்டம்ங்கிறது உங்க கொடுத்த வாக்குறுதி. அதுல இப்ப தமிழகத்தில் இருக்கக்கூடிய, மீண்டும் சொல்றேன், 2,44,00,000 அட்லீஸ்ட் 1,90,00,000 பேருக்கு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவர்களாக கணக்கு இருக்கு. ஆனா இப்பயும் அதுல 1 கோடி மக்களுக்கு கொடுக்கல. ஏன் கொடுக்கல, எது கொடுக்கல? நீங்க சொல்ற அந்த டேட்டா எப்போ எடுக்கப்பட்ட டேட்டா சார்? ஒரு 2,44,00,000 வாக்கு ரேஷன் கார்டு இருக்கு சார் தமிழ்நாட்டுல. ரேஷன் கார்டு இருக்கு. நீங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் அப்படின்னு நம்ம ஒரு இப்போ இருக்கிற வறுமை கோடு இவங்க என்ன கணக்கு வச்சிருக்காங்க? திமுக என்ன கணக்கு? தகுதி தராதரம் முன்னாடி இல்ல, திமுக வச்சுக்க முடியாது. இல்ல தகுதி தரா முன்னாடி இல்ல, இப்போ எப்படி தகுதி தராதரம் வந்துருச்சு? திமுக வச்சுக்க முடியாதுன்னு சொல்றேன். அது திமுக முடிவு எடுக்க முடியாது. அந்த நீங்க சொல்ற அததான் இப்போ கேட்டவர்கள் 1,90,00,000. சரி, 30 லட்சம் பேர் கேட்டாங்களா? ஏன் அதுலயும் 13 லட்சம் பேரை நிறுத்திட்டாங்க? என்ன உங்களுக்கு கஷ்டம்? வீண் விரயமா எவ்வளவோ சிலைக்கு அவ்வளவு செய்து அது இதுன்னு செலவு பண்றீங்களே, ஏன் பண்ண முடியாது? மக்களுக்கு தானே நீங்க கொடுத்த வாக்குறுதி தானே. சரி, 2வது அவர் சொன்னாரு தாலிக்கு தங்கத்தை 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, கொரோனா காலம். அந்த கொரோனா காலத்துல டாஸ்மாக் வருமானம் இல்ல, ஜிஎஸ்டி வருமானம் இல்ல, பத்திரப்பதி வருமானம் இல்ல, எந்த வருமானமும் இல்லாம கூட அரசு ஊழியர்களுக்கு முழு சம்பளத்தையும், ஏதாவது ஏழைகளுக்கான உணவுப் பொருட்கள், ரேஷன் பொருட்கள் எல்லாம் இலவசமா கொடுத்த அரசு அம்மாவினுடைய அரசாங்கம் சார். அண்ணன் எடப்பாடி கொடுத்தாரு. இன்றைக்கு இந்த ஒரு 1000 ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்தாரு. இன்னைக்கு ஸ்டாலின் இங்க ஒரு பக்கம் கொடுக்காரு, பக்கத்திலேயே கொஞ்சம் தூரத்தில் 2 கிலோமீட்டர்ல பெண் தூய்மை பணியாளர்கள் இன்னைக்கு தூக்கி வீசப்படுறாங்க. இன்னைக்கு அவங்க உரிமைக்காக போராடவங்களுக்கு இன்னைக்கு தூக்கி வீசப்பட்டாங்க. பிரச்சனை நீங்க அந்த பிரச்சனைகளை நான் பேச வேண்டாம்னு சொல்லல, நீங்க தாராளமா பேசுங்க. ஆனா பிரச்சனை எல்லாம் வேற வேற. நம்ம எது வேற இன்டர்லிங்க் பண்றதன் மூலமா பெண் உரிமை அவங்களுக்கு உரிமை இல்லையா சார்? அவங்களுக்கு உரிமை இல்லையா? இல்ல, உரிமை தான். நீங்க அதுதான் நான் சொல்றேன். நான் உங்களை பேச வேண்டாம்னே சொல்லல திருச்சவர்கள், நீங்க தாராளமா பேசுங்க. ஆனா ஒரு முக்கியமான பிரதானமான பிரச்சனையோட இன்னொரு பல பிரச்சனைகளை நீங்க சேர்த்து எல்லாமே தமிழ்நாடு தேர்தல் காலத்துக்காக இந்த விஷயத்தை தேர்தலுக்காக இப்ப கடைசியா 4 மாசம் தான் இருக்கு இந்த ஆட்சி. அதுக்காண்டி ஒண்ணே முடிச்சிடறேன். மிக்சி கிரைண்டர் அதெல்லாம் வேலை செய்யலனாங்க. ஆடு மாடு கோழி திட்டம், கிராமப்புற பொருளாதார வளர்ச்சியை இன்றைக்கு மிகப்பெரிய கொண்டு போன திட்டம் அதெல்லாம் இல்லைங்கிறாங்க. ஒண்ணு சகோதரி பேசும்போது, அதாவது அடிமை, அமித்ஷா அடிமை, திமுக போல நாங்க கொத்தடிமைகள் இல்ல. பொங்கல் பரிசு நான் எப்படி வேணாம்னு சொன்னனோ அதே மாதிரி தான் உங்களுக்கு. சரி, விட்டுருவோம். பொங்கல் பரிசு 2,500 ரூபாய் கொடுக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்க? 5,000 கொடுக்க சொன்னாங்க. ஆனா கடந்த 4 வருஷமா பொங்கல் பரிசையே கொடுக்கல. இன்னொன்னு, டாஸ்மார்க்ல கனிமொழி என்ன சொன்னாங்க? விதவைகள் அதிகமா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இப்ப விதவைகள் தான் குறைஞ்சிட்டாங்களா? எனக்கு கேட்கிறேன். விதவைகள் சகோதரி சொல்லணும், விதவைகள்லாம் குறைஞ்சிட்டாங்களா? அப்ப மட்டும் விதவைகள் இருந்தாங்களா? இப்ப டாஸ்மாக்ல 50,000 கோடி டார்கெட் வச்சு வியாபாரம் பண்றீங்க. தூத்துக்குடி பொள்ளாச்சி காலத்துல டாஸ்மாக் இல்லையா? அதிமுக ஆட்சி காலத்துல டாஸ்மாக் இருந்த சார். நாங்கள் படிப்படியா குறைச்சோம். உங்களுடைய வாக்குறுதி என்ன? நாங்கள் வருடத்துக்கு நாங்க குறைச்சிருவோம் தானே, முழுமையா குறைச்சிருவோம் தானே சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு என்ன இருக்குது? பொள்ளாச்சி தூத்துக்குடி சம்பந்தம் சொன்னீங்க. பொள்ளாச்சியிலும் தூத்துக்குடி நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டோம். ஆனா அந்த விசாரணை கமிஷன் ஆணையம் கொடுத்த அந்த பரிந்துரை கூட நீங்க நிறைவேற்றல. அவர் யார் அவர் குற்றம் சாட்டினாங்களோ, இன்றைக்கு அந்த எஸ்பி பாண்டியன் என்பவர் கொளத்தூர்ல ஏசியா இருக்கிறாரு. இன்னொருத்தவர் அவர் இன்னும் என்ன நடவடிக்கை அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அப்பயா அவருக்கு கொடுத்துருக்கேன். கடைசியா சொல்லிடுறேன் சார். பாச்சாத்திக்காண்டி நம்ம சகோதரர் சொன்னாரு. நான் சொன்னேன், 1 ரூபாய் கூலிக்காக தாமிரபரணில ஆத்துல ஓட விட்டு 19 பேர் சுட்டுக் கொண்டதெல்லாம் சகோதரர் பேச மாட்டேங்கிறார். வாச்சாத்தி சம்பவம் அன்றைக்கு காவல்துறை ஏற்பட்டது.
அல்லது அதற்காக அந்த அம்மாவனுடைய அரசு அவர்களுக்கு நிவாரணம் வழங்கினாங்க. இது எல்லாம் மறைஞ்சிட்டு என்ன நிவாரணம்? இல்ல சார், அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கப்பட்டது. என்ன நிவாரணம்? என்ன சார்? இல்ல பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நிவாரணம் கொடுக்கப்பட்டதுன்னு கேக்குறேன். என்ன நிவாரணம்? பண நிவாரணம்னா எவ்வளவு? அது எனக்கு தெரியல. நிவாரணம் கொடுக்கப்பட்டது.